பாருங்கள், பன்னீரில் ஒரு டிஷ் செய்ய போகிறேன். இது வந்து பன்னீர் துருவி வச்சுருக்கேன். இது வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இருக்குது. இது வந்து கடல மாவில் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு கடல மாவு வறுத்துட்டு அதில் இதெல்லாம் போட்டு எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பன்னீரில் ஒரு ஐட்டம் செய்ய போகிறேன். இது வந்து வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நான்ஸ்டிக் தவாலையும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம விருப்பம்தான். ஷேப் வந்து ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி லைட்டாக தட்டியும் போட்டுக்கலாம். அப்புறம் கலருக்காக வேணுன்னா காஷ்மீர் சில்லி வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாங்கள் கலருக்காக லைட்டாக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கோம், அது ஆப்ஷன் தான். இங்கே பாருங்கள், பன்னீர் கட்லட் ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி மொத்தமாகவும் போட்டுக்கலாம். நான்ஸ்டிக் தவாவில் மொத்தமாக அடுக்கிட்டு அப்படியே சுற்றி 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம், வாணல்லையும் பண்ணலாம். நம்மளுடைய பன்னீர் கட்லட் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க.